நான் இப்பொழுது எங்கே இருக்கிறேன்? எனக்கும் தலை சுற்றுகிறது. இதற்குத்தான் பெரிய மகள் அட்டை தந்தார்களா? எடையாதல் சித்தர் அவனுக்குள் இருக்கும் சக்திகளை அதிகமாக்கவும் குறைக்கவும் செய்யும். இவன் பாலகனா இல்லை பாறையா? அங்கு பார். இவனை ஏன் இங்கு அழைத்து வந்தோம் என்று வருந்தும்படி செய்ய போகிறேன். வானர சிறுவனே, ஒரு வழியாக தப்பித்தோம். இல்லை என்றால் காலன் வந்து நம்மை அழைத்து சென்றிருப்பார். மிக்க நன்றி அண்ணா. நன்றி மாருதி, இன்னும் காப்பாற்றி விட்டாய். என்னுடைய அப்பா அம்மாவிடம் ஒவ்வொரு முறையும் ஒன்றை கூறுவார். நடந்து முடிந்ததோ அதை நினைக்க கூடாது, எது நடக்க உள்ளதோ அதை யோசிக்க சொல்வார். சடாயு சிற்றப்பா, அவர் பெயரை மட்டும் உச்சரித்தாலே நம் மனம் ஆனந்தம் அடையும். சிற்றப்பா, பெயர் தெரிந்தாக வேண்டும். சொல்ல போகிறீர்களா இல்லையா? நித்துவிடு, இது நீதியாகாது. அப்படியா? நீங்கள் உண்மையை சொல்லாமல் எங்கும் செல்ல விட மாட்டேன். எனக்கு இவனின் பெயர் தெரிய வேண்டும். பெயரை சொல்லும் வரையில் நான் உங்களை எங்கும் செல்ல விடவே மாட்டேன். நடந்து விட போகிறேன். புரிந்து கொள். ஆருத்தி, விடு மாருதி, என்னை விடு. சடாயு சிற்றப்பா, உங்களை வேண்டி கேட்கிறேன், சொல்லிவிடுங்கள். சரி, நான் கூறுகிறேன், என்னை விட்டுவிட ஒரு வாக்கு தர வேண்டும். என்ன வாக்கு? இறைவனின் பெயர் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். நீ உன் இறைவனின் பெயரை தெரிந்து கொள்ள எண்ணினால் நீ உன் ஆசானாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தங்களை என் ஆசானாக ஏற்றுக்கொள்கிறேன். அத்துமீறி நடந்து கொண்டதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். சொல்கிறேன். அவர் பெயரை உச்சரித்தால் அனைத்தும் நன்மையாகும். அவருடைய பாதங்கள் பட்ட இடம் புண்ணிய பூமியாகும். எவர் அவருடைய பெயரை ஒருமுறை உச்சரிக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத பல அதிசயங்களை கொண்டு சேர்க்கும். அவர்தான் நீ தேடும் இறைவனுடைய அழகிய பெயர். அந்த மந்திர வார்த்தை ரா